Hey guys, welcome back to my channel Marus Update. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்தம்பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 100 உளுந்து எடுத்துக்கலாம். இதை கடாயில் போட்டு இப்போ நல்லா வறுக்கணும். தொழில் இல்லாத உருட்டு உளுந்து சேர்த்துருக்கேன். இதை நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும். அடுப்பை தூண்டி விட்டு வறுத்தோம்னா அதோட மணமே போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. 100 கடலைப்பருப்பு இப்போ நம்ம வறுக்கலாம். உளுந்த வறுத்ததை தனியாக ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 100 கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுக்கலாம். கடலைப்பருப்பும் நல்லா வறுத்ததும் நம்ம உளுந்தை வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதோட இந்த கடலைப்பருப்பையும் சேர்த்து நம்ம ஆற வைக்கலாம். 5-6 பல் பூண்டு பொடி பூண்டாக சேர்த்துக்கோங்க. 5 காஞ்ச வத்தல். இப்போ இது ரெண்டையுமே நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இது வறுக்கும் போதே நல்ல மணமாக இருக்கும். வெள்ளைப்பூடு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா வறுக்கணும். பூடு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ரெண்டையுமே வறுத்து வச்சுருக்க பொருட்களோடு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விடணும். வறுத்த உடனே மிக்சியில் போட்டால் பொடி கட்டி சேர்ந்துடும். அதனால் வறுத்தது கொஞ்சம் நேரம் ஆற விடணும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது ஆற விடணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இந்த வறுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் அவசியமாக சேர்க்கணும். அதுவும் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் மறக்காமல் பெருங்காயம் சேர்க்கணும். பெருங்காயம் சேர்த்தாதான் நல்லா பொடி மணமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. சிம்பிள் அண்ட் டேஸ்டியான உளுந்தம்பொடி நம்ம வீட்டிலே செய்யலாம். இந்த உளுந்தம்பொடி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். சுடு சாதத்தில் கூட நம்ம நெய் விட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டட்டா பாய்.